வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னகோனை நான் மறைத்து வைத்திருக்கிறேனா? சாகல ரத்நாயக்க கேள்வி. கஞ்சா எண்ணெய் பொதியை விடுவிக்க முயற்சி, சுங்க திணைக்கள பரிசோதகர் கைது. பட்டளந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் உண்மையை கண்டறிய வேண்டும், நளின் பண்டார சூளுரை. கொழும்பில் கொடூர சம்பவம், சகோதரர்கள் இருவர் வெட்டி படுகொலை. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல். மட்டக்களப்பில் நண்பர்களிடையே உச்சகட்ட மோதல், ஒருவர் கொடூரமாக பலி. கிழக்கு பல்கலையில் மாணவர்களுக்கிடையே வலுத்த மோதல். யூடியூபர் கிருஷ்ணாவிற்கு பிணை மறுப்பு, நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். தேசபந்து தென்னகோனின் நியமனம் எனது அழுத்தம் காரணமாக காலம் தாழ்த்தப்படுவதாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கூறப்பட்டது. ஆனால் நான் அவரை மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர் என முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்தார். கொழும்பு ஃப்ளவர் வீதியில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இதற்கு முன்னரும் பிபி ஜெயசுந்தர் மற்றும் காமினி செனவிரத்ன போன்றோர் மறைந்திருப்பதாக கூறப்பட்டது. தற்போது தேசபந்து தென்னகோன் மறைந்திருப்பதாகவும் கூறுகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது அழுத்தம் காரணமாகவே தேசபந்து தென்னகோனின் நியமனம் காலம் தாழ்த்தப்படுவதாக தெரிவித்தனர். ஆனால் தற்போது நான் அவரை மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர். இவை அனைத்தும் கற்பனைகளால் கூறப்படும் கதையாகும். நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிபரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றதென்றால் இதுவே இன்றைய நிலவரமாகும் என தெரிவித்துள்ளார். மேலும் வேட்பு மனு தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை. எனினும் கொழும்பு மாநகர சபையில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். பொது சின்னமொன்றில் சகல எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை முன்னிலைப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து வருகின்றோம். குறித்த சின்னம் ஜானியா அல்லது வேறு ஏதேனுமா என்பது எதிர்வரும் சில தினங்களுக்குள் தீர்மானிக்கப்படும். 3 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய கஞ்சா எண்ணெய் பொதியை விடுவிக்க முயற்சித்த சுங்க திணைக்கள பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பொதி அமெரிக்காவிலிருந்து மாலம்பே பகுதியில் உள்ள நபருக்கு அனுப்பப்பட்டதாக சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சில சுங்க திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கு வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த பொதி விடுவிக்கப்படவிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட குறித்த பொதியில் 3.2 கிலோகிராம் கஞ்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள சுங்க திணைக்கள பரிசோதகரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பட்டளந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் மட்டுமன்றி அந்த முகாம்கள் உருவானமைக்கான காரணமாக இருந்த விடயங்கள் தொடர்பிலும் விசாரணைகளை நடாத்தி உண்மையை கண்டறிய வேண்டும். நீதி வழங்கல் ஒரு தலைப்பட்சமாக அமையக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது, பட்டளந்த விசாரணை அறிக்கையை சபைக்கு சமர்ப்பித்து சபை முதல்வர் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அங்கு நடந்த சம்பவத்தை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. ஆனால் பட்டளந்த சம்பவம் ஏன் உருவானது என்ற பிரச்சினை காணப்படுகின்றது. 88 மற்றும் 89 ஆண்டு காலத்தில் பயங்கரவாதம் காணப்பட்டது. ஆனால் இரு தரப்பிலும் 60,000 பேர் வரையில் கொல்லப்பட்டனர். கிராம சேவகர்கள், வைத்தியர்கள், போலீசார் மிலேச்சத்தனமாக கொல்லப்பட்டனர். இதனால் பட்டளந்த தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதுடன் 88 மற்றும் 89 காலப்பகுதியில் கொல்லப்பட்ட பலரின் குடும்பங்களின் பிள்ளைகள் காணப்படுகின்றனர். உங்களின் இராணுவ அமைப்பிலும் அதனுடன் தொடர்புடையவர்கள் காணப்படுகின்றனர். இந்த வரலாறு மூடப்பட்டிருந்தது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மறுநாளே நினைவுக்கு வர வேண்டிய விடயம் அல் ஜசீராவில் கூறப்பட்டதை தொடர்ந்தே இது நினைவுக்கு வந்துள்ளது.
குறித்த இந்த விடயம் தொடர்பில் தேடியறிந்து அது தொடர்பில் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும். இது ஒரு பக்கசார்பாக இருக்கக்கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் சகோதரர்கள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த கொலை சம்பவம் இன்றைய தினம் காலை கொழும்பு கிராண்ட் பாஸ் கலனி திசகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. 23 மற்றும் 24 வயதுடைய சகோதரர்கள் இருவரே இவ்வாறு வெட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராண்ட் பாஸ் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பில் நண்பர்களுக்கிடையேயான மோதலில் ஒருவர் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மட்டக்களப்பு வெள்ளாவளி காவல்துறை பிரிவில் உள்ள சின்னவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளாவளி சின்னவத்தை பக்கியல் பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய புவனேந்திர ராசா என்பவர் இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் 10ஆம் தேதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகின்றது. குறித்த விடயத்தை நிதியமைச்சின் உயர் அதிகாரியை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார காலப்பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை 24,250 ரூபாவிலிருந்து 40,000 ரூபாவாக 15,750 ரூபாவால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டது. இந்த மாதம் 21ஆம் தேதி வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படவுள்ள நிலையில் மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னர் அதிகரிக்கப்பட்ட நிதியை வழங்குவதற்கான திட்டம் அடங்கிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சு வெளியிடவுள்ளது. சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதியமைச்சின் உயரதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் நண்பர்களுக்கிடையேயான மோதலில் ஒருவர் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மட்டக்களப்பு வெள்ளாவளி காவல்துறை பிரிவில் உள்ள சின்னவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளாவளி சின்னவத்தை பக்கியல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய புவனேந்திர ராசா என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த நபர் சம்பவ தினமான நேற்றைய தினம் பகல் 12 மணியளவில் அவருடைய 3 நண்பர்களுடன் சின்னவத்தை பகுதியில் உள்ள வயல் பகுதிக்கு சென்று ஒன்றாக இருந்து மதுபானம் அருந்தியுள்ளார். இதன்போது குறித்த உயிரிழந்த நண்பருக்கும் ஏனைய 3 நண்பர்களுக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த நபர் அவரின் 3 நண்பர்களால் பொல்லால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததை அடுத்து மூவரும் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். இதன் பின்னர் அந்த வயல் பகுதிக்கு மாலை வேளை சென்ற கிராம உத்தியோகத்தர் ஒருவர் அங்கு சடலம் ஒன்று இருப்பதை கண்டு காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். பின்பு குறித்த நண்பரை தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் 3 நண்பர்களையும் கைது செய்துள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிழக்கு பல்கலைக்கழக வந்தாறுமூலை வளாகத்தில் வர்த்தக பிரிவு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கிடையிலேயே இவ்வாறு மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் வர்த்தக பிரிவில் 2ஆம் ஆண்டில் கல்வி கற்று வரும் 4 மாணவர்களுக்கிடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதை அடுத்து ஒரு மாணவர் காயமடைந்துள்ளார். இதையடுத்து காயமடைந்த மாணவன் ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்பு காயமடைந்த மாணவன் காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாடு அளித்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இளம் பெண்ணொருவரிடம் அத்துமீறி பேசியதற்காக கைது செய்யப்பட்ட யூடியூபர் கிருஷ்ணாவிற்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. மெல்லாகம் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நகர்த்தல் பத்திரம் மூலம் யூடியூபர் கிருஷ்ணாவின் வழக்கு மெல்லாகம் நீதிமன்றத்தில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்போது சமூக மட்டத்தில் இவரது செயற்பாடுகள் சர்ச்சைக்குரிய நிலையிலும் பல குற்றச்சாட்டுகளுடன் இருப்பதாலும் பிணை மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
மேற்கு சப்ரகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.